இலங்கையில் இன்று மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாகவும் காணப்பட்டது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவுக்கு எஃப்சிஐடியினால் வழங்கப்பட்ட சம்மன் தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி எஃப்சிஐடியினால் சிரந்தி ராஜபக்ஷவுக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இன்று 27ஆம் தேதி எஃப்சிஐடிக்கு வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வழங்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கை வைத்து தான் இந்த சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இது எது தொடர்பாக என்றால், கடந்த மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஒரு சிறிலிய என்ற ஒரு அமைப்பை வந்து சிரந்தி ராஜபக்ஷ அவர்கள் நடத்தி வந்திருந்தார். ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஒரு தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் தான் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிறுவனத்திற்கு தொடர்பான வங்கி கணக்குகளில் சில ஃபினான்ஷியல் இரெகுலேரிட்டிஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஒழுங்கமைப்பில்லாத சில டிரான்சாக்ஷன், சில வித்ட்ரோவல்ஸ் அப்படி என்று நடந்திருக்குது. ஸோ இது தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காகத்தான் இன்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை வழங்கும்படி ஒரு கோரிக்கை வைத்து தான் அவரை இன்று 27ஆம் தேதி காலையில் எஃப்சிஐடிக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவர் இன்று எதிர்பார்த்தபடி ஆஜராகவில்லை. அதற்கு அவர் தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலம் எஃப்சிஐடிக்கு தன்னுடைய தன் தவிர்க்க முடியாத காரணங்களினால் இன்று வர முடியாது என்றும், தனக்கு 2 வார காலம் அவகாசம் தேவை என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிச்சிருக்குது. இது ஏற்கனவே பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டதான், அவர் இன்று ஆஜராக மாட்டார் என்ற ரீதியில். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இப்படி இந்த சம்பவம் நடந்திருக்குது. குறிப்பாக இது வந்து இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல. இவர்கள் தொடர்பான இந்த சிறிலிய அமைப்பு தொடர்பாகவும் இந்த சில ஃபினான்ஷியல் இரெகுலேரிட்டிஸ் தொடர்பாகவும் நடந்தது எப்போ என்றால், கடந்த 2015 தொடக்கம் 20 வரைக்கும் இருந்த யகப்பழனைய ஆட்சி காலத்தில், மைத்திரி ரணில் ஆட்சி காலத்தில் தான் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அது கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுது மீண்டும் இந்த அரசாங்கத்தினால் அது தோண்டி எடுக்கப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பான ஒரு வாக்குமூலத்திற்காகத்தான் அவர் இன்று அழைக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று விசாரணைக்கு வரவில்லை. ஸோ இது தொடர்பான மேலதிகள் ஏதேனும் டேட் வழங்கப்பட்டிருப்பதா என்பது தொடர்பில் தகவல்கள் இன்னும் வரவில்லை. ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இருக்கிற நிலைமையில் நேற்று 26ஆம் தேதி சிரந்தி ராஜபக்ஷவின் புதல்வர், அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. எஃப்சிஐடி அதாவது சிஐடியில் ஆஜராகும்படியான ஒரு சம்மன் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. இது என்னத்துக்காக என்றால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கெஹல்பத்ர பத்மே, இவர் ஏற்கனவே இந்த இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள், அந்த இலங்கை போலீசார் மற்றும் மிக முக்கியமான அதிரடிப்படையினரால் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய ஒரு என்று சொல்வது ட்ரக் கிங்பின்ஸ் என்றே சொல்லலாம். அவர்கள் அதிலே கெஹல்பத்ர பத்மே வழங்கிய சில வாக்குமூலங்கள் தொடர்பாகவும் இவருக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக ஒரு வாக்குமூலம் அல்லது விசாரணை ஒன்றை நடத்துவதற்காகத்தான் அவருக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இருந்தாலும் அந்த சம்மன் வழங்கப்பட்ட நேரம், அதாவது நேற்று 26ஆம் தேதி நாமல் ராஜபக்ஷ இந்தியாவில் இருந்தார். என்ன காரணத்துக்காக என்றால், இந்தியாவின் குடியரசு தினம் நேற்று 26ஆம் தேதி. அந்த தொடர்பான வைபவத்தில் பங்கு பெற்றுவதற்காக அவர் இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் தான் அங்கே சென்றிருந்தார். ஸோ இப்பொழுது அவர் அங்கே இருக்கும் நிலையில் இந்த சம்மனுக்கு என்ன நடந்தது, அடுத்த விசாரணைகள் எப்பொழுது நடக்கும் என்பது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று கம்போலைக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். என்ன காரணத்துக்காக என்றால், இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மதஸ்தலங்கள், வணக்க ஸ்தலங்கள், மத ரீதியான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்பவற்றை புனருத்தானம் செய்வதற்கான ஒரு ஆரம்ப கட்ட வைபவமாக இன்று கம்பளைக்கு சென்றிருந்தார். அரசாங்கத்தின் தகவலின்படியே கிட்டத்தட்ட 1350க்கும் அதிகமான வணக்க ஸ்தலங்கள், மதஸ்தலங்கள் ஃபுல்லாகவோ பார்ஷியலாகவோ பாதிக்கப்பட்டிருக்கின்ற ரீதியிலான ஒரு தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இது தொடர்பான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு அஸ்திவாரம் போடும் பணிக்கு தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கம்போலைக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் சில மத ரீதியான கருத்துக்களை தெரிவித்த போதிலும், மிக முக்கியமாக இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக, புதிய கல்விக் கொள்கை மற்றும் இதனால் ஏற்பட்டிருக்கும் சர்ச்சை தொடர்பாகவும், இதை எப்படி எதிர்க்கட்சிகள் இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்கின்றன என்பது தொடர்பாகவும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக அவர் எதிர்க்கட்சிகளை, குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்களின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பாகவும் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆரம்பத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்த சஜித் பிரேமதாசை இப்பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படவில்லை, இதற்கு தாங்கள் அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாகவும், அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு, முன்பு ஒரு கதை சொல்கிறார்கள், இப்பொழுது ஒரு கதை சொல்கிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு
ஒரு விமர்சன தொனியிலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று சஜித் பிரேமதாசவை ஒரு பக்கமாக விமர்சித்திருந்தார். இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக இன்று நடைபெற்ற இந்த ஊடகங்கள் அரசாங்கத்தின் வெளியீடுகள் தொடர்பான ஊடக சந்திப்பிலே நலிந்த ஜெயதிசா அவர்களும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக அவர் ஊடகங்களை சாடியிருக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் இவற்றை மக்கள் மத்தியிலே ஒரு நெகட்டிவ் வகையில், அதாவது நேர்மறையாக இந்த புதிய கல்விக் கொள்கையை எடுத்துச் சென்றதில் மிக முக்கியமான பங்கு சில ஊடகங்களுக்கும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஊடகங்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள், குறிப்பாக அவர் சொல்லி மென்ஷன் பண்ணிய பெயர்கள் என்றால் திலித் ஜெயவேர, சஜித் பிரேமதாச மற்றும் விமல் வீரவங்ச, இந்த 3 பேரது பேரையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் சில ஊடகங்கள், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பான சில எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடுவதனால் மக்கள் மத்தியிலே இது ஒரு அச்சுறுத்தல் அல்லது பயம் ஏற்பட்டு தான் இப்பொழுது இந்த குறிப்பாக இந்த 6ஆம் தரம் பாடப்புத்தகத்தில் நடந்த சம்பவங்கள், அது மட்டுமில்லாமல் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான சில விமர்சனங்கள் என்று மக்கள் மத்தியிலே சில தவறான கருத்துக்களை பரப்புவதில் இந்த எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு சில ஊடகங்களுக்கும் இருப்பதாக ஊடகங்களை சாடியிருக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த 6ஆம் ஆண்டிற்கான புதிய சிலபஸ்களான தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு அது தொடர்பான ஒரு சர்ச்சை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக அரசாங்கம் என்ன விதமான ஒரு நடவடிக்கையை எடுக்கப் போகிறது என்று சொல்லி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளராக இருந்தவரை சபாநாயகர் அவர்கள் பதவி நீக்கம் செய்திருந்தார். இவர் பிரதி செயலாளராக 2023ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நியமனம் தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இவரை பதவி நீக்கம் செய்திருப்பதாக சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் இந்த பாராளுமன்றத்தின் பிரதம செயலாளர் அவர்கள் சமல் குணரத்ன அவர்கள் ஒரு பிரபல சட்டத்தரணி கூட, அவர் இப்பொழுது இது தொடர்பாக மேன்முறையீடு, தன்னுடைய பணி நீக்கம் தொடர்பாக தனக்கு முறையான அறிவித்தல் வழங்கப்படவில்லை என்றும் தன்னிடம் எந்த விதமான விளக்கங்களும் கோரப்படவில்லை என்றும் நேரடியாக தன்னை பணி நீக்கம் செய்யப்பட்டதானது ஒரு சட்டவிரோதமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் இப்பொழுது ஒரு நீதிமன்றத்துக்கு செல்ல போவதாக இப்பொழுது அங்கிருந்தே ஒரு தகவல்கள் வந்திருக்குது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் சர்வதேச அமைப்புகளுக்கும் சில முறைப்பாடுகள், குறிப்பாக பொதுநலவாய அமைப்புகள் போன்ற அமைப்புகள், சர்வதேச ரீதியிலான அமைப்புகளிடம் இந்த பதவி நீக்கம் தொடர்பான சில முறைப்பாடுகளை செய்ய இருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிச்சிருக்கின்றன. இந்த நிலைமையில ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இந்த பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளரின் பதவி நீக்கத்தின் பின்னர் அவர் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் எதிர்காலத்தில் அட்டர்னி ஜெனரல், அதாவது சட்டமா அதிபரை பதவி நீக்குவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார். இது மிகவும் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு அரசாங்கம். என்றால் சட்டமா அதிபர் தான் இலங்கையின் சட்டத்துறையின் ஒரு ஹெட் என்றே சொல்லலாம். சட்ட அமைச்சர் இருந்தாலும் இலங்கையில் அந்த அதிகாரிகள் ரீதியில் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பில்லர், இலங்கை மட்டுமில்லை இந்த ஜனநாயக நாட்டினுடைய மிக முக்கியமான பில்லர்களில் ஒன்று இந்த சட்டத்துறை. அதிலே மிக முக்கியமான தலைமை பதவியில் இருப்பவர் தான் இந்த அட்டர்னி ஜெனரல். ஸோ அவருடைய பதவிக்காலத்தை நீக்குவது அல்லது அவருடைய பதவியை நீக்குவதானது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது. ஸோ இந்த குற்றச்சாட்டை அவர் சுஜீவ சேனசிங்க அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருப்பது மட்டுமல்லாமல் இது தொடர்பாகவும் தாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல போவதாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக பொதுநலவாய அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளிடம் அரசாங்கத்தின் ஒரு எதேட்சிகரமான போக்கை தாங்கள் எதிர்த்து சர்வதேசத்திடம் செல்ல போவதாக சுஜீவ சேனசிங்க சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அரசாங்கத்திற்குள்ளே இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆடிட்டர் ஜெனரல் நியமனம் தொடர்பாக கடுமையான ஒரு சர்ச்சை ஒன்று போய்கொண்டிருக்குது. அந்த நிலைமையில் இப்பொழுது பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அட்டர்னி ஜெனரலை நீக்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் ஒரு புது புரளியை கிளப்பி இருக்கின்றன. இப்பொழுது அரசாங்க மட்டத்தில் அரச மட்டத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு கீழே இருக்கும் இந்த அதிகாரிகள் மட்ட தெரிவுகளில் இப்பொழுது ஜேவிபி அல்லது என்பிபி ஒரு பக்க சார்பாக நடக்கிறதா அல்லது ஒரு எதேட்சிகாரமாக நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே தோன்றி இருப்பது என்பது ஒரு வெளிப்படையான உண்மைதான். மிக முக்கியமாக நேற்று ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் கடந்த வருடம் முழுவதும் இந்த தித்வா புயலுக்கு முன்னராக கடுமையான சர்ச்சைகளில் இருந்தது இந்த போதைப் பொருள் இலங்கைக்குள் வந்தது, போதைப் பொருட்கள் கிலோ கணக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் கடந்த வருட ஆரம்பத்தில் 323 கண்டெய்னர்கள் இலங்கை கஸ்டம்ஸில் இருந்து எந்த விதமான கிளியரன்ஸோ எந்த விதமான செக்கிங்கோ எந்த விதமான இன்ஸ்பெக்ஷனோ இல்லாமல்
வெளியிடப்பட்டது. அதாவது கஸ்டம்ஸிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்டு நாட்டுக்குள் விடப்பட்டிருந்தது. இது தொடர்பான சர்ச்சையானது பாராளுமன்றத்திலும் வெடித்திருந்தது மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலும் ஒரு பேசுபொருளாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 323 கண்டெய்னர்ஸ் இப்படி விடுவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்திருந்த நிலைமையில, இது தொடர்பாக விசாரிப்பதற்கு தான் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நேற்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தலைவராக நீதியமைச்சர் காணப்படுவார். இதிலே அரசாங்கத்தின் சார்பான எம்பிக்களும் பங்கு பெற்றிருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களது பிரசன்னமும் இந்த தெரிவுக்குழுவில் காணப்பட்டிருக்கிறது. இந்த தெரிவுக்குழுவானது ஒவ்வொரு புதன்கிழமையும் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப் போவதாகவும், எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் இது தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கண்டிஷன்ஸில் தான் இந்த தெரிவுக்குழுவானது நேற்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வெளிப்படையாக நடக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களது எதிர்பார்ப்பு. அது எவ்வாறு வெளியேற்றப்பட்டது அந்த கண்டெய்னர்ஸில் என்ன இருந்தது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த காலங்களில் இந்த போதைப் பொருட்கள் கிலோ கணக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார். அந்த கண்டெய்னரில் இருந்து கூட இந்த போதைப் பொருட்கள் வந்திருக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னர்ஸுக்கு என்ன நடந்தது, அது அவற்றில் என்ன இருந்தது என்ற குற்றச்சாட்டுக்களை கடந்த காலங்களில் வைத்திருந்தார். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் இப்பொழுது இது தொடர்பான ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உண்மைகள் வெளிவருமா, அல்லது மூடி மறைக்கப்படுமா, அல்லது மேலோட்டமாக மழுப்பப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.